எனக்கு முன்னாடி பேசிட்டு டயர்டா உட்காந்துருக்காரு அண்ணன். ரொம்ப அருமையா பேசினாரு. நாட்டில் தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு, நாட்டில் தான் சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு. நான் அண்ணனை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். அண்ணன், நாட்டில் சுதந்திரம் கிடைச்சிருக்குன்றீங்களே, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மந்திரிகளுக்கே சுதந்திரம் கிடைக்காத போது நாட்டில் இருக்க மக்களுக்கு எப்படி கிடைக்கும்? அதனாலதான் ஒரு கவிஞர் அழகா எழுதினாரு. எப்படி தெரியுங்களா? பாதுகாப்பு என்னவோ பலமாகத்தான் இருக்கிறது, பாதுகாப்பு என்னவோ பலமாகத்தான் இருக்கிறது, எனினும் பயமாக இருக்கிறது இன்று சுதந்திர தினம். இதுதான் இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை. அதனாலதான் நடுவர் அவர்களை சொல்றேன், இன்னைக்கு சுதந்திரம் பெரிதும் கிடைப்பது வீட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நடுவர் அவர்களே, நம்ம எல்லாருமே தாய் தாலாட்டு பாடி கேட்டிருக்கோம். ஆனா இந்த காலத்துல தந்தைகள் கூட தாலாட்டு பாடுறாங்க. ஒரு தந்தை தன்னுடைய மகளை பார்த்து அழகா பாடுறாரு. எப்படி தெரியுங்களா? வானத்து நிலவு பாக்குதடி, தேவதை இவளா கேக்குதடி, தன்னிலை மறந்தே பூக்குதடி, உன்னிடம் வெளிச்சம் கேக்குதடி, அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே இன்று வாழவில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். இன்னொரு தந்தையின் தாலாட்டு தெரியுமாமா? ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியில் இந்த பூமியில் ஒரு மழலையின் மொழி கேட்டு. அப்பனுக்கும் தாலாட்ட தெரியும். ஒரு சில பேர் நல்லா தாலாட்டுறான், சில பேர் தான் ஆராரோ அப்படின்னா நான் தூங்கிக்கிறேன் உன் வேலையை பாரியா அப்படின்றான். என்ன செய்யறது? ஒரு சில பேருக்கு குரல் வாச்சிருக்கு, பாடி தூங்க வச்சிடுறாங்க. அதுதாங்க ஒரு குழந்தைக்கு கிடைச்சிருக்க உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்றது. ஆனா இன்னைக்கு எத்தனை பெத்தவங்க, இங்க எத்தனையோ பெற்றோர்கள் உட்காந்துருப்பீங்க, எத்தனை பேர் தாம் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சந்தோஷமா வழி அனுப்பி வச்சிருப்பீங்க. எல்லாரும் தன்னுடைய வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு தான் தன்னுடைய பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. காலையில சந்தோஷமா போற பிள்ளை சாயங்காலம் நிம்மதியா திரும்பி வீடு வந்து சேருமா? நீங்க எத்தனையோ பெத்தவங்க இன்னும் பயத்தோட தாங்க இருக்கிறீங்க. அதே போல அந்த பிள்ளைகளுக்கு எத்தனை பிரச்சனைகள் தெரியுங்களா? வீட்டுல இருக்கிறவரையும் தன்னுடைய தாய் தந்தையோட சந்தோஷமா ஜாலியா குதூகலமா ஆடிக்கிட்டு இருக்க அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வைக்கும் பொழுது எல்லா டீச்சர்ஸ்டையும் திட்டு வாங்கி, எல்லா டீச்சர்ஸ்டையும் அடி வாங்கி, பனிஷ்மெண்ட் வாங்கி, கடைசியா சோர்ந்து போய் அந்த பிள்ளை வீட்டுக்கு வரும் பாத்தீங்களா? அதை பார்த்து ஒரு கவிஞர் அழகா எழுதினாரு. எப்படி தெரியுங்களா? சோர்ந்து போய் வீடு திரும்புகையில், சோர்ந்து போய் வீடு திரும்புகையில் தலை கோதி மடி சாய்க்க ஒருவர் இருந்தால் போதும் வாழ்க்கையை வென்றிடலாம் சொல்லி சொன்னாரே. அந்த ஒருவர் கணவனுக்கு மனைவியா இருக்கலாம், மனைவிக்கு கணவனா இருக்கலாம், பெத்த பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனா இருக்கலாம், இல்ல தாய் தகப்பனுக்கு பெத்த பிள்ளைகளா இருக்கலாம். இதுதாங்க உண்மையான சுதந்திரம். வீட்டை தவிர வேற எங்கெங்க நம்மளால நிம்மதியா இருக்க முடியும்? அதனாலதான் நடுவர் அவர்களை சொல்றேன், நிச்சயமாக சுதந்திரம் எப்பவுமே வீட்டுல மட்டும்தான் கிடைக்குதுன்னு சொல்லி. இது கூட பரவாயில்லைங்க, என்ன மாதிரி அழகா நடுவர் அவர்களே, என்ன மாதிரி அழகான ஒரு பெண்களுக்கு இன்னைக்கு நாட்டுல சுதந்திரம் இருக்குங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தேன். என் பின்னாடி ஒரு பையன் பாட்டு பாடிட்டு வரான். எப்படி தெரியுங்களா? உன் தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, உன் கண்ணு அழகுக்கு தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா. பையப்பிள்ளைக்கு நாளைக்கு பரீட்சை எழுதுறதுக்கு 10 ரூபா இருக்காது, ஒரு பேனா வாங்க. அவன் தமிழ்நாட்டை எனக்கு எழுதி தரானா, குடிக்கிறதுக்கு தண்ணியே கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க, அந்த நாட்டை பிடிச்சி எனக்கு எழுதி தரானா. பாருங்க, என்னோட சுதந்திரத்தையும் கெடுத்து மீனா அவனோட சுதந்திரத்தையும் கெடுத்துக்கிறான். எப்படி தெரியுங்களா? நாலு மறுநாள் அப்ப எங்க வீட்டுல சொல்லி வச்சிருவேன் பாத்துக்கோங்க, அப்புறம் அவனுக்கு மரண அடி கிடைக்கும்ல. சோ அந்த இடத்துல அவனோட சுதந்திரமும் போனதோட மட்டும் இல்லாம என்னோட சுதந்திரத்தையும் கெடுக்கிறான் நடுவர் அவர்களே. இதெல்லாம் தேவைதானா? ஹீரோயிசத்தை ஒரு பொண்ணுகிட்ட காட்டணும்னு நினைக்கிறியே, இந்த மாதிரியான இளைஞர்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன் நடுவர் அவர்களே. என்னன்னு தெரியுங்களா? ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்துக்களின் புனித ஸ்தலமான திருப்பதியில போய் இந்தியான்னு சொல்லி நம்ம நாட்டுக்காக அர்ச்சனை பண்ணாரே, அவர் யார் தெரியுங்களா? மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் தாங்க நம்ம நாட்டோட உண்மையான ஹீரோ. சங்கரனை பேசிட்டு உட்கார்ந்தாரு, எனக்கு எல்லாம் பிடிச்சதெல்லாம் எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க, பொண்ணை வாங்கி கொடுக்கலன்னு. அண்ணே, நீயும் இந்த மாதிரி ஒரு உண்மையான ஹீரோவா இருந்து பாரு, பொண்ணை தேடி நீ பார்க்க தேவையில்ல, நல்ல பொண்ணு ஒன்ன தேடி வரும். நாட்டுல நல்ல மனுஷனான இருந்தீனா உங்க அம்மாட்ட இப்படி பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை.
பொண்ணு வரிசையில் நிற்க நீ செலக்ட் பண்ணி டிக்கெட் அடிக்கலாம்யா. அருமையான யோசனை சொல்லியிருக்க பாப்பா. இது ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பையனுக்கு சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாருங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்றது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெத்தவங்க அழைப்புதல்களை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போய் என் பொண்ணுக்கு கல்யாணம், என் பையனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு எல்லாரையும் வாய் நிறைய வழியோட வச்சு கூப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்க வரணும்னு சொல்லிட்டு வர சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு வாய் வலிக்க கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான விருந்துகள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்து இந்த மணமக்களை வாழ்த்திட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லைங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மனைவிமார்கள் கணவன் கிட்ட பேசுறதுக்கே பயந்தாங்க. ஏதாவது பேசினாலே அஞ்சு நடுங்கி பேசுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாது. ஈக்குவல் ரைட்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்தாச்சு. நடுவர் அவர்களே, நான் ஒண்ணு கேட்கிறேன், இன்னைக்கு எத்தனை பேருக்கு என்ன மாதிரி குயில் போன்ற குரலுள்ள மனைவிமார்கள் கிடைக்கிறாங்க? ரொம்ப கஷ்டம். கிடைச்சாலும் அதை ரசிக்கிற நிலைமையில அவன் இருக்க மாட்டான். அந்த பிள்ளை அழகா பாட்டு பாடிட்டு இருக்கேன், போ இதெல்லாம் ரேடியோவில் காட்டுக்கிறவன். அப்படி ஒரு மடச்சாம்பிராணி மாட்டினான்னா ஒன்னே மாதிரி பாடகைக்கு பெரிய துயரம் அதுதான். அதாவது நம்ம பாடுற பாட்டை முதல்ல நம்ம லைஃப் பார்ட்னர் ரசித்தா தான் உலகமே நம்மளை ரசிக்கும். நமக்கு ரேண்டம் சாம்பிள் யாருன்னா முதல்ல அவங்க தான். நம்ம பாடுற பாட்டு இது ஒன்றும் தேராது, வெளியிலேயே பாடிடாத, மரியாதை கட்டு போயிடறேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கேன். நான் வீம்புக்கு நான் பாடி நிறைய தடவை வாங்கி கட்டியிருக்கேன் அதே மாதிரி. அதனால் உனக்கு ரசிக்கிற மாதிரி ஒரு கணவன் அமைவார். சந்தோஷம் பேசு. தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் இந்த மாதிரியான முக்கிய பண்டிகை காலங்களில் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பாருங்க, சிறப்பு பேருந்துகள் விட்டுருப்பாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். எந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்கும். அதே போல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ரயில்வே டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே புக் பண்ணி வச்சுருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வருஷத்துல 364 நாள் தான் வெளியில போய் குடும்பத்தை விட்டுட்டு போய் கஷ்டப்படுறோம். அந்த ஒரு நாளாவது நம்ம குடும்பத்தோட இணைஞ்சு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாங்க. பாத்தீங்களா, அந்த ஒரே ஒரு நாளுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய பெத்தவங்களை போய் பார்த்துட்டு வருவாங்க. நான் கேட்குறேன், எனக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்களே அண்ணன் தங்கச்சி அங்கிள் எல்லாம் பேசுறாங்க, எல்லாரும் நாட்டில் சுதந்திரம் இருக்குன்னு பேசுறீங்களே, நாட்டில் சுதந்திரம் கிடைச்சா ஏங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் சந்தோஷத்துக்காக வீட்டை போய் பார்த்துட்டு வரான்? ஏன்னா வீடு தாங்க சொர்க்கம் எல்லாருக்குமே. அதனாலதான் நடுவர் அவர்களை சொல்றேன், வீட்டுல மட்டும்தான் சுதந்திரம் கிடைக்குதுன்னு சொல்லி. ஒண்ணுமில்ல நடுவர் அவர்களே, 14 வயசுல ஹிந்தி எதிர்ப்பை தவிர்த்து இந்தி மொழி நம்ம நாட்டுக்கு வரக்கூடாது, எல்லாரும் தமிழைத்தான் பேசணும்னு சொல்லிட்டு 14 வயசுல ஒரு இளைஞர் போய் தண்டாவாளத்துல தலையை வச்சு படுத்தாராம். ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி, ஒரு வேலை தேடி போனாலும் சரி, எங்க போனாலும் ஆங்கிலத்துல மட்டும்தான் பேசணும். நீ ஆங்கிலத்துல மட்டும் பேசினாதான் உனக்கு வேலை. படிக்கிற இடத்துலையும் ஆங்கிலத்துல மட்டும் பேசினாதான் நீ நல்லா சந்தோஷமா இருக்கலாம். நீ தமிழ் மொழி எடுத்து பேசுன அப்படின்னா அன்னைக்கு உனக்கு 50 ரூபாய் ஃபைன். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலை பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்ன இந்த தமிழ்நாட்டில் பிறந்த நமக்கு தமிழ் மொழி பேச உரிமை இல்லை. வேற உரிமைகள் என்னங்க வரும்? அடிப்படை உரிமையே இங்க மறுக்கப்பட்ட போது மற்ற உரிமைகள் கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன? அதனாலதான் நடுவர் அவர்களை சொல்றேன், வீட்டுல மட்டும்தான் என்னைக்கு நம்மளால சந்தோஷமா வாழ முடியும்னு சொல்லி. ஒரு கவிஞர் அழகா சொல்லுவாரு, ஞாபக மறதி, பிரம்மனுக்கும் ஞாபக மறதி உண்டு என்பதற்கு உதாரணம் திருநங்கைகள் அப்படின்னு சொல்லி. அந்த திருநங்கைகளை எத்தனையோ இந்த சமுதாயத்துல கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவங்களுக்கு வைக்காத பேரெல்லாம் வச்சு கூட கிண்டல் பண்ணியிருக்காங்க. அந்த அவல நிலைகள்லாம் மாத்தி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் திருநங்கைகள்னு ஒரு பேரை சூட்டினாங்க. அவங்களுக்காக இடஒதுக்கீடையும் கொண்டு வந்தாங்க. அவங்களும் ஒரு மனிதர்கள், 3ஆம் பால் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு அவங்கள கேலி பண்றது, கிண்டல் பண்றது, அவங்க உட்கார்ந்து இருக்காங்க பேருந்துல அப்படின்னா அவங்க பக்கத்து இருக்கையில் அமர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சங்கடம். அவங்க நம்ம பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களை ஒரு கேவலமா பாக்குறது. நான் கேட்கிறேன், மிகப்பெரிய தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டுல நடந்து வரும்போது சல்யூட் பண்றியே, எந்த தப்புமே செய்யாத ஒருத்தவங்க அவங்கள சாதாரண ஒரு மனுஷனா மதிக்க ஏன் நம்ம தயங்குறோம்? எங்கெங்க இருக்கு நம்ம நாட்டுல சுதந்திரம்? இந்த அவல நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னா ஒரு கவிஞர் அழகா சொன்னாரு, நம் நாட்டில் இருக்கக்கூடிய பல மந்திர குமாரிகளை ஓட்டி காகித பூக்களை கிள்ளி எறிந்து நம் ரத்தத்தினுடைய செயல்பட்டு கொண்டிருக்கும் சங்கத்தமிழ் ஓவியமான குரலோவியமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் ரோமாபுரி பாண்டியரான பொன்னர் சங்கருக்கு மணிமகுடம் சூட்டுங்கள், நிச்சயமாக இந்த அவல நிலை மாறும் சொல்லி சொன்னாரே. அதனால நடுவர் அவர்களே,
நல்லதொரு தீர்ப்பை வழங்குவீர் என்ற ஒரு நம்பிக்கையுடன் எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்லவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.